நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த கதிரேசனோட மனசுக்கு ரொம்பவே நல்லா வரணும் அப்படின்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா தீபாவளியை முன்னிட்டு நம்ம மல்லிக்கு மட்டும் இந்த ஒரு 10 சவரம் நகை கொடுக்காம இந்த ரேணுகாவே கிடையாதுங்க. ஆனால் சுடர்ன்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட இவ இருக்காளே, இவளுக்கு வந்துட்டு 10 சவரம் நகை கொடுத்து மனசு திருப்தியை வந்துட்டு இந்த ஒரு தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி இந்த கதிரேசன் அடுத்தபடியாக எல்லாருக்குமே வந்துட்டு இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா உண்மையிலே வந்துட்டு இந்த ரேணுகா இப்போ வந்துட்டு கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மாமா இவ்வளோ வந்துட்டு எங்கள் மேலே அக்கறை காமிச்சது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நல்லா வந்துட்டு பேசுகிறீங்க. உண்மையிலே வந்துட்டு உங்களுடைய மனசுக்கு நீங்கள் சந்தோஷமாக எப்பயுமே வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் தாங்க நம்ம மல்லிக்கும் இந்த ஒரு நிஷாவுக்கும் பயங்கரமான சண்டையை வரப்போகுது. ஏன்னா இந்த நிஷா வந்துட்டு யாரை கேட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்படியே நீங்கள் மொத்த சொத்து பத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு இருங்க. யாரோ எவ்வளோ இவளுக்கே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ பண்ணுற போது என்னுடைய பங்கை நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கங்க. ஒரு பக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தாங்க. இந்த ராஜேஸ்வரி போட்ட இந்த ஒரு சதி திட்டத்தில் நம்ம நிஷா இருந்துக்கிட்டு இப்போ நம்ம மல்லிக்கிட்ட வந்துட்டு இப்படி கத்துறாங்க. ஒரு பக்கம் இந்த கதிரேசனை அடிக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மல்லியால் சும்மாவே இருக்க முடியல. உனக்கு நகை பணம் தானே, எடுத்துகிட்டு போ, எதுக்கு வயசில் மூத்தவங்களை வந்துட்டு இப்படி நீ பண்ணிட்டு இருக்க, உன்னை நினச்சாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறதுல யார் வந்துட்டு உனக்கு சொன்னது அப்படின்ற மாதிரி அவ்வளோ மோசமாக வந்துட்டு நம்ம மல்லி பயங்கரமான கோபத்தில் இப்போ இந்த நிஷாவை அடிக்க போகிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் எங்கே இருந்தால் வந்தா இவ மல்லி, அவளை உங்கள் பொண்ணை ஏற்றுக்கிறீங்க, இவன் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு இருக்கா, இவளையும் உங்கள் பொண்ணை ஏற்றுக்கிறீங்க, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு வந்துட்டு என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த நிஷாவோட சுயரூபம் என்ன அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம கதிரேசன் இப்போ தாங்க புரிஞ்சுருக்காங்க. ஏன்னா நம்ம கதிரேசன்கிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்பும் இந்த பணம், நகை, வீடு, பங்களா எல்லாமே வந்துட்டு நான் ஒருத்தி மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தாங்க இப்போ வந்துட்டு இந்த நிஷா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவ்வளோ மோசமான நிலைமையில் நம்ம கதிரேஸ் வந்துட்டு இந்த மொத்த சொத்து மதிப்பும் நம்ம மல்லிக்கிட்ட கொடுக்கணுங்க. ஏன்னா நம்ம மல்லி மட்டும் தான் கரெக்டாக அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. எங்கள் பாரு மல்லி மனநிலை பாதிக்கப்பட்டுக்கிறான்னு இவளை மட்டும் நீ விட்டுறாத. ஏன்னா இவ மட்டும்தான் வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்கு அதிபதி ஆகணும். நிஷா வந்துட்டு இவளை கண்டிப்பாக அவகிட்ட போச்சுன்னா மொத்த சொத்து மதிப்பான் இவளை ரேணுகாவை விட்டுருவா. அதுக்கப்புறம் ரேணுகா நடுத்தெருவில் திரும்ப வந்துட்டு முன்ன இந்த நிலைமைக்கு தான் போகணும், எப்படியாச்சும் நீ பார்த்துக்க அப்படின்ற முடிவுக்கு வந்துடணுங்க. ஏன்னா இந்த ஒரு 8 கோடி ரூபாய் டெண்டரை வந்துட்டு எப்படியாச்சும் ஏமாற்றணும்னு ஒரு பக்கம் இந்த நிஷா வந்துட்டு நினச்சிட்டு இருந்தாங்க இந்த கதிரேசன் மூலிமா. ஆனால் இப்போ நம்ம சுடரே வந்துட்டு அந்த ஒரு 8 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு தாங்க அங்கே நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இது என்ன உண்மையுமே வந்துட்டு வெளியே வரப்போது. நம்ம விஜய் யார், இந்த விஜயோட சுயரூபம் என்ன, இந்த கதிரேசன்கிட்ட என்ன உண்மை வந்துட்டு வரப்போகுது அப்படின்ற எல்லாமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்துருப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.